அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்லி வைத்தார்கள். பொருள் இல்லாதவர்களை யாரும் மதிக்க மாட்டார்கள். உன்னிடம் நல்ல ஒரு பண வசதி இருந்தால்தான் உறவினர்கள் நம்மை மதிப்பார்கள் சமூகத்திலே. ஆகவே இந்த பண கஷ்டம் என்பது மிகுந்த மன துயரத்தை ஏற்படுத்துவது. எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் பணம் இருந்துவிட்டால் அதனை ஓரளவுக்கு சரி செய்து கொள்ளலாம். ஆனால் பணம் இல்லாமை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை. அதனால்தான் அபிராமி அந்தாதியிலே இல்லாமை சொல்லி ஒருவர்தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் என்று பாடுகின்றார். இல்லாமை என்னிடம் இல்லை, தந்து உதவுங்கள் என்று ஒருவரிடம் சென்று கேட்பதே நமக்கு ஒரு மிகப்பெரிய தற்கொலைக்கு சமமான ஒரு விஷயம். அதனை அபிராமி பட்டர் மிக அழகாக உணர்ந்து பாடுகின்றார். இந்த அபிராமி அந்தாதி 100 பாடல்களும் ஒவ்வொரு பாடலும் நமக்கு ஒவ்வொரு விதமான சம்பத்தை தரக்கூடியது. பதவி வேண்டுமா, அதற்கு ஒரு பாசுரம் இருக்கின்றது, அதற்கு ஒரு செய்யுள் இருக்கின்றது. நல்ல புகழ் வேண்டுமா, அதற்கு ஒன்று இருக்கின்றது. வறுமை நீங்க வேண்டுமா, அதற்கு இந்த இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு இல்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் இந்த செய்யுளை சொன்னால் அங்கே கஷ்டங்கள் தீரும் என்பது ஐதீகம். இப்படி எத்தனையோ நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி ஒரு அருமையான பூஜையைத்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். வறுமை, கொடிய வறுமை நீங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? வறுமையால் தற்கொலை செய்து கொள்கின்ற குடும்பங்கள் நிறைய. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என கம்பராமாயணத்திலே வருமே, அதுபோல கடன்பட்டு விட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்கின்ற ஜீவன்கள் இருக்கின்றார்கள். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. எல்லாவற்றிற்கும் இதிலே ஆன்மீகத்திலே நமக்கு ஒரு நல்ல முடிவு இருக்கின்றது. தவறான முடிவுகளை தேர்ந்தெடுத்து கொள்ளாமல் இந்த முடிவை நாம் தேர்ந்தெடுத்து இதன் வழியிலே சென்றால் வாழ்க்கை வளமாகும், நலமாகும். இந்த வறுமை தீருவதற்கு என்ன? பலருக்கும் பணக்கஷ்டம். இந்த பணக்கஷ்டத்திலே பாதி எதனால் வருகின்றது? இஎம்ஐ என்கின்ற ஒரு விஷயத்தால் வருகின்றது. ஆக இந்த பணக்கஷ்டம் என்பது தொடர்ந்து கொண்டே இருந்து